சொப்பப்பப்பப்பப்பப்பா. ஆத்தாடி, காலையில இருந்து இந்த பட்டுச்சேலையோடயே அலைஞ்சது கச 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 கசன்னு உள்ளெல்லாம் வேர்த்து ஒழுகுதுதா. அப்பாடி, நீச்சல் உடைய எடுத்து மாட்டினது மாதிரி நம்ம உடைய எடுத்து மாட்டினாத்தான் நான் ஒரு பெண்ணாவே உணர்றேன். இது நான் தன்னால பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஒரு ஊழு கூட சொல்ல மாட்டேங்கிற. சொல்லுங்க நெடுவாளி அக்கா. நல்லா தாண்டியாத்தா. சரி வா, நீ மட்டும்தான் அந்த பிள்ளையோட சேர்ந்து போட்டோ எடுக்கலைன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தாடி. நீ மட்டும் அந்த பிள்ளையோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு அவ்வளவுதான், 3 to 4:30 கிளம்பணும் சொல்லிச்சுங்க. இன்னைக்கு கிளம்ப வேண்டியதான். நெடுவாளி, அம்சா யாரடி இருக்கே ரூம்க்குள்ள? அடியே அம்சிகுந்தானி, மனசாக்கா சத்த மாதிரி கேக்குது. நீ பாட்டுக்கு இப்படியே குர்றான்னு உட்காந்துருந்தீங்கன்னா என்ன ஏதுன்னு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருங்க. எல்லாரும் கேட்குற கேள்விக்கெல்லாம் மண்டபத்தில் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. முதல்ல கண்ணை தொடச்சு விட்டு பேசாம கிளம்பி வந்து ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா மூஞ்சியை கழுவிட்டு ஒரு போட்டோ எடு. மற்றதை அப்புறம் பார்த்துக்குருவோம், ஓகேவா? சரிக்கா. எட்டிலா 2 பேரும் உள்ளே உட்காந்துக்கிட்டேன், என்னன்னு கூட கேட்காம இருக்கீல. எம்பிட்டு நேரமா கத்துறேன், என்னன்னு கேட்கறதுக்கு உனக்கு என்ன? எக்கா புடவை மாத்திக்கிட்டு இருந்தக்கா, மாத்திட்டு வந்து திறக்கலான்னு பார்த்தே நீ வந்துட்ட. அதுக்கு தாண்டி நானும் வந்தேன். இந்த சேலையை கட்டிக்கிட்டு எம்பூட்டு நேரம் நிக்கிறது, மாத்திட்டு முதல்ல சாதா சேலையை எடுத்து கட்டணும். ஏக்கா, நாங்க அடுத்த வீட்டுக்காரி சேலையை மாத்திக்கிறோம், நீ பொண்ணு வீட்டுக்காரி எதுக்கு உடனே மாத்துற? இந்தாதான் ஊருக்கு கிளம்ப போறோம்ல, அப்புறம் என்ன போய் மாத்திக்கிற வேண்டியதானே? இல்லடி நெடுவாளி, இன்னைக்கு கிளம்ப வேண்டியதான். மேடையில இருந்த தட்டு தம்பாளம்லாம் வச்சதுல ஜாமான்லாம் இருக்குல்ல, வெத்தலை பாக்கு பூவு பழம் இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் என்ன செய்ய போறோம்? ஆளும் பெருமா இங்கனக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பைய போட்டு கையில கொடுத்துட்டோம்னா அது வேலை முடிஞ்சு வச்சு. அடுத்து முறுக்கு அதிரசம்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் எடுத்து ஒதுங்க வச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். அங்கிட்டு இங்கிட்டுன்னு வேலை இருக்குல்லம்மா. இந்த சேலையை சுத்திக்கிட்டு தெரிஞ்சா சரியா வராது. நான் சாதா சேலையை எடுத்து கட்டிக்கிறேன். ஓ முட்டு ஓ மக விட்டு துணியெல்லாம் தனியாக அந்த லக்கேஜ் பேக்கில் வச்சிருக்கேன். எங்கள் வீட்டெல்லாம் கட்டப்பையில் இருக்கு, ஓ முட்டு மட்டும்தான் பேக்கில் இருக்கும், பார்த்து எடுத்துக்க. சரிம்மா சரிம்மா. அம்மா, என்னடி உனக்கு என்ன வேணும்? அந்த Dress ரொம்ப குத்துதுமா, இத கழட்டி விடுமா. கொஞ்ச நேரம் போட்டுக்கடி, இந்த 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு கிளம்பிடுவோம்ல, வீட்டுல போய் கழட்டிக்கலாம் விடு. எனக்கு இப்பவே கழட்டி விடு, இது ரொம்ப குத்திக்கிட்டே இருக்கு. நமக்கே பட்டுச்சேலை கட்டினா ஒரு மாதிரியாத்தான் இருக்கும், அப்புறம் சின்ன பிள்ளைக்கு இருக்காதா? நீ தான் மாத்த போறீல, அவளுக்கு மாத்தி விடு. இல்ல வேலடி, உனக்கு துணி எடுத்துட்டு வந்தேன், இல்லைன்னா என்னைய கொலையா கொன்றுவேன். வா மாத்தி விடுற வா. ட்ரெஸ் குத்துறது மாதிரி எடுத்துட்டு இப்பதான் திட்டுறாங்களாம். பட்டுப்பாவோட ஒரு தடவை தண்ணியில போட்டா சரியாயிரும். முதன்னு புதுசா போடையில லேசா குத்தத்தானே செய்யும். சரி வா போவா மாத்துவோவா. சரி மாத்தி விடு. அம்சிக்குந்தானி, இன்னும் 1/2 மணி நேரம் தான் மண்டபத்திலேயே இருக்க போறோம். அதுக்கப்புறம் அந்த பையலை நீ எங்கே போய் பார்க்க போற? அதோட அவனை அறுத்து கழுவிட்டு அவன் மூஞ்சிலேயே முழிக்காம நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். சும்மா அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காம கிளம்பி வா. கொஞ்சமாவது மூஞ்சியை கழுவிட்டு எங்க கூட ஜாலியா இரு, சரியா? சரிக்கா. சும்மா உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறதுனால எதுவும் மாற போறதில்ல. முதல்ல அம்சா கிட்ட நான் தாண்டி உன்னை தப்பா நினைச்சிட்டேன். நீ கல்யாணம் பொண்ணுன்னு நினைச்சதுனாலதான் நான் உன்னை பார்க்கல பேசல, அதனால தாண்டி உன்னை அவாய்ட் பண்ணேன்னு நேரடியா சொல்லிட வேண்டியதான். இன்னும் 1/2 மணி நேரத்துல பொண்ணு மாப்பிள்ள மகாலை விட்டு கிளம்பிட்டா அதுக்கப்புறம் அம்சாவுக்கும் எனக்கும் எதுவுமே இல்லைங்கிறது மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அம்சாவை தேடி நான் அவ வீட்டுக்கே போனாலும் அவங்க வீட்டுல உள்ளவங்க அம்சாவை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, என்ன எந்த மாதிரி பார்ப்பாங்க, எனக்கும் அம்சாவுக்குள்ள உறவு அவங்களுக்கு எப்படி புரியும்? இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா நான் அம்சாவை நேரடியா மீட் பண்ணி எல்லாத்தையும் விவரமா சொல்லணும். நான் ஏன் ஃபீல் பண்ணிட்டே உட்கார்ந்துருக்கணும்? அவ ஏன் அம்சா, நான் என்ன சொன்னாலும் அவ கண்டிப்பா புரிஞ்சுப்பா. அம்சிக்குந்தானி, சாப்பாடு வேற லெவல்ல இருந்துச்சுடி. பந்தியில ஆளா உட்காந்து நானும் என் மைனும் வெளுன்னு வெளுத்து கட்டிட்டோம். அடுத்து கடைசி பந்தியில உன்னோட போய் உட்காந்து அடுத்த சாப்பாடு சாப்பிடணும். அப்பதான் இன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்த பிறவி பலனையே நான் அடைஞ்சது மாதிரி இருக்கும். அம்சா, என்ன அக்கா, அம்சா கிட்ட 2 நிமிஷம் பேசணும்க்கா. என்னப்பா தம்பி பேச போற? பேச வேண்டிய எல்லாத்தையும் தான் நேத்து நைட்டு மொட்டை மாடியிலே வச்சு பேசிட்டில, இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு? அக்கா, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கக்கா. நான் என்ன சூழ்நிலையில இருக்கேன்னு எடுத்து சொன்னாதானக்கா புரியும். ப்ளீஸ் அம்சா, 2 நிமிஷம் நான் பேசுறதை கேளுடி. தம்பி, நீங்க எடுத்து சொல்றதுக்கெல்லாம் எதுவுமே இல்ல. நீங்க என்ன சூழ்நிலையில பேசுறீங்க, நீங்க எதுக்காக அப்படி நடந்துகிட்டீங்கன்னு எல்லா விவரத்தையும் நானே அவளுக்கு எடுத்து சொல்லிட்டேன். நீங்க திரும்பவும் வந்து விலாவரியா சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. முதல்ல கிளம்புறீங்களா? அக்கா ப்ளீஸ் என்ன பேச விடுங்கக்கா. இனிமே என்கிட்ட பேச உங்களுக்கு என்ன இருக்குங்க ஜீவா? அம்சா, நீங்க தான் அக்கா கிட்ட அன்னைக்கே தெளிவா பேசிட்டீங்கல்ல. இனிமே என் வாழ்க்கையில அவளை வர வேணான்னு சொல்லுங்க. இனிமே நான் போற வழியில அவளை நிக்க வேணான்னு சொல்லுங்க. இனிமே அவங்கிட்ட வந்து பேசுறத நான் விரும்பலன்னு சொல்லிருங்கன்னு நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேங்க ஜீவா. அம்சா, அன்னைக்கு நான் ஏன் அப்படி பேசுனேன்னு கொஞ்சமாவது தெரிஞ்சு பேசுடி.
அதான் எல்லாத்தையும் தெரியப்படுத்திட்டீங்கல்ல, இனிமே தெரியப்படுத்த என்ன இருக்கு? நீங்க விளக்கமா விலாவரியா சொன்னதை விட உங்க அம்மா அம்சாவை தேடி வந்து நேரடியா எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க பொண்ணு பார்த்துருக்கிறது, உங்க அத்தை பொண்ணு உங்களுக்கு பேசி முடிச்சிருக்கிறது, அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்களுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்க போறது, எல்லாத்தையும் தெளிவா சொல்லியாச்சுப்பா. அவ தெளிவா தான் இருக்கா. நீங்க தேவையில்லாம அவளை குழப்ப வேணாம். தயவு செஞ்சு எங்களுக்கு வழியை வர்றீங்களா? அவ போற வழியை பார்த்துக்கிட்டு அவ பாட்டுக்கு போகட்டும். உண்மையான காதல் என்று ஒன்று உள்ளது. அக்கா அதுல எதுவுமே கன்ஃபார்ம் இல்லக்கா. எது கன்ஃபார்ம் இல்ல? உங்க மாமா பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உன் வாயால நீ சொன்னியே, அது கன்ஃபார்ம் இல்லையா? ஒரு ஆம்பளை இப்படி ஒரு நாளைக்கு ஒரு பேச்சா பிறண்டு பேசிக்கிட்டு இருக்க. ஒண்ணு நீ தெளிவாரு, இல்லைன்னா அவளை தெளிவா இருக்க விடு. எதுக்கு தேவையில்லாம எல்லாரையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க நீ? அக்கா எல்லாரும் இருக்கிற இடத்துல அவனை எதுவும் ஹார்ஸா பேச வேணாங்க்கா. வாங்கக்கா போயிடலாம். இப்ப கூட அந்த பிள்ளை என்ன சொல்லுது பத்தியா? எல்லாரும் இருக்கிற இடத்துல உன்கிட்ட நின்று கத்தி பேசினா உனக்கு அசிங்கமா போயிடுமா, அதனால அந்த பிள்ளை வாக்கா போயிடலான்னு கூப்பிடுறா. இப்பேற்பட்ட பிள்ளைய போய் மிஸ் பண்ண பாத்துட்டியே. சீ, உன்னெல்லாம் நாளா என்னவோ நினைச்சேன்ப்பா. அப்பாடி அப்பா, இந்த ஆம்பளைங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்கல்ல. தப்பா சாமி, தள்ளுப்பா, நாங்க கிளம்புறோம். அக்கா தப்பு என் மேலதான், ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சமாவது கேட்கலாம்ல. இங்க பாருங்க தம்பி, நீங்க என்னவோ பண்ணுங்க, எப்படியோ போங்க. எனக்கு என் அம்சாவோட நிம்மதி தான் முக்கியம். அவளை இப்பதான் ரூம்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்திருக்கேன்ப்பா. கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம்னு கூட்டிட்டு வந்த புள்ள காலையில இருந்து ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்துட்டு அந்த பிள்ளை இப்பதான் வெளியிலேயே வருது. 4 மனுஷ மக்களை பார்த்து பேசி அதுவாது மனசை மாத்திக்கட்டுமே. நீ போய் உன் வாழ்க்கையை பார்த்துட்டு சந்தோஷமா தான் இரேன். எனது இரவு அவள் கூந்தலில். இப்ப பாருங்க தம்பி, அந்த புள்ள சின்ன வயசுல இருந்து பட்ட கஷ்டத்துல நீ எவ்வளவோ இடத்துல உதவியா இருந்திருக்க. அந்த புள்ள கண்ணீரை துடைக்கிறதுக்கு நீ காரணமானவனா இருந்திருக்க. உனக்காக காத்துக்கிட்டு இருந்ததேன் அந்த புள்ள இந்த உசுரையே வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இல்லைன்னா அவங்க அப்பா செத்தனைக்கு அந்த பிள்ளையும் போய் செத்து போயிருக்கான். இவ்வளத்தையும் தாண்டி அந்த புள்ள இந்த அளவுக்கு நீந்தி வந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க ஒரே காரணம் நீ என்னைக்காவது ஒரு நாள் அந்த பிள்ளைய தேடி வருவேங்கிற நம்பிக்கையில தான். அந்த பிள்ளைக்கு உசுறு கொடுத்தவன் நீன்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட உசுரை நீனே எடுத்துறாத தம்பி. உன் மேல எனக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கு. இப்ப இல்லைனாலும் முன்னாடி அந்த பிள்ளைக்கு நீ ஒரு சப்போர்ட்டிவானவனா, நல்ல ஒரு நண்பனா கூடவே இருந்திருக்க. அந்த மரியாதையை நீனே காப்பாத்திக்க. தயவு செஞ்சு அந்த புள்ள போற வழியில இனிமே நீ குறுக்கிடாத. உன் வழியை பார்த்துக்கிட்டு நீ போ. எங்க அம்சாவுக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு தள்ளு. வாடி அம்சா, போவோம். போனி போ தனியாக தவிக்கின்றேன், துணை வேண்டாம் அன்பே போ. பிணமாக நடக்கின்றேன், உயிர் வேண்டாம் தூரம் போ. நீ தொட்டால் இடமெல்லாம் எரிகிறது அன்பே போ. நான் போகும் நிமிடங்கள் உனக்காகும் அன்பே போ. இது வேண்டாம் அன்பே போ, நிஜம் தேடும் பெண்ணே போ. உயிரோடு விளையாட விதி செய்தா. சித்திக்கு கிஃப்டா கொடுத்த பலூனை இந்த பிள்ளை வச்சிருக்கு. ஏய், என் பலூனை நீ ஏண்டி எடுத்த? என் பலூனை குர்ரி. இது என்னோட பலூன். இது எங்க மாமா எனக்கு கொடுத்தது. போய் பேசாதடி. நான் தாண்டி எங்க சித்திக்கும் சித்தப்பாக்கும் gift கொடுத்தேன். ஒழுங்கா கொடுத்துரு, இல்லனா அடிச்சு போட்டுருவேன். இல்ல, இது எங்க மாமா தான் எனக்கு கொடுத்தாங்க. நான் யாருக்கும் தர மாட்டேன். நீ ரோஸ் கொடுத்த, நான் பலூன் கொடுத்தேன். நான் கொடுத்தத நீ பாத்தேலடா. நான் தானே எங்க சித்திக்கும் சித்தப்பாக்கும் gift கொடுத்தேன். ஆமாடி, எனக்கு தான் தெரியுமே. நீ தானே இந்த பலூனை உங்க சித்தப்பாக்கு கொடுத்த. ஏய், கேட்டியா? அந்த பலூனை நான் தாண்டி எங்க சித்தப்பாக்கு gift கொடுத்தேன். ஒழுங்கா கொடுத்துரு, இல்லனா எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன். சொல்லிக்கோ. இது எங்க மாமா தான் எனக்கு கொடுத்தாங்க. உங்க மாமா யாரு? விக்கி மாமா. அங்க ஸ்டேஜ்ல நிக்குதுல்ல, அதான் எங்க மாமா. பூமாரி, உங்க சித்தப்பாவை தாண்டி அவ மாமான்றா. ஸ்டேஜ்ல நிக்கிறது எங்க சித்தியும் எங்க சித்தப்பாவும். பலூனை குர்ரி. இல்ல, எங்க மாமா. நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். சொன்னா கேட்க மாட்டியாடி? நான் எல்லா பலூனையும் கஷ்டப்பட்டு பிச்சு கலெக்ட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் நூல் கட்டி எல்லாத்தையும் சேர்த்து பண்டில் ஆக்கி நான் gift கொடுப்பேனா? இவ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு விளையாண்டுட்டு இருப்பாளாம். நீ விளையாண்டா என் கை என்ன புளியங்கா பறிக்குமா? என்ன ஆன குடுக்க போறியா இல்லையா? அடிச்சு போட்டுவேன், ஒழுங்கா கொடுத்துரு. நான் தர மாட்டேன். சொன்னா கேட்க மாட்டேன். பலூனே, என் பலூனே. ஏன் பலூன் எடுத்து வச்சிட்டு எனக்கே கொடுக்க மாட்டேங்கிறியா? ஏய் பூமாரி, என்ன பண்றீங்க? அப்பா இங்க பாருங்கப்பா, என் பலூனை எடுத்து வச்சிட்டு எனக்கே கொடுக்க மாட்டேங்கறா.
பாப்பா எந்திரிடா பாப்பா. பலூனு, எனக்கு பலூன் வேணும். அது என்னோட பலூனு. சரி சரி அழுக கூடாது, நான் அக்காட்ட பலூன் வாங்கி தரேன். அங்கிள், அது எங்க விக்கி மாமா எனக்கு கொடுத்த பலூனு. சரி 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 நான் அக்காட்ட வாங்கி தரேன், அழுக கூடாது என்னம்மா. குமாரி சின்ன பிள்ளைகிட்ட எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு கொடுக்கட்டும், கொடு. அப்பா, இது என்னோட பலூன்பா. நான் தான்ப்பா எல்லாத்தையும் சேர்த்து கட்டி வச்சேன். அட நீ அந்த பிள்ளைய விட பெரிய பிள்ளை தானே, பலூன் கொஞ்ச நேரத்துல வெடிச்சிடும், கொஞ்ச நேரம் வச்சிருக்கட்டும், கொடுவேன். போப்பா, இது என்னோட பலூனு. நான் தான் சேர்த்தேன், நான் யாருக்கும் தர மாட்டேன். எனக்கு பலூன் வேணும், எனக்கு வேணும். அப்பா அழுகாம இரு, மாமா உனக்கு அப்புறமே புது பலூன் வாங்கி தரேன், சரியா? எனக்கு இப்பவே பலூன் வேணும். சரி சரி அழுக கூடாது, வா வெளியில கடை இருந்துச்சுன்னா மாமா உனக்கு பலூன் வாங்கி தரேன். ஓகே மாமா. சரிப்பா அழுகை நிப்பாட்டு, கண்ணீரத்தோட. நல்ல பிள்ளை, அழுக கூடாது, சரியா? வா நம்ம போய் வெளியில பலூன் வாங்குவோம். சரி மாமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க விட்டு புள்ள உங்க ஆத்தாளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, உன்னை ரவரவையா உரிச்சு குருவா உரிச்சு. போய் விளையாடு போ. போப்பா, வாடா கிச்சா போலாம். பாப்பா உன் பேர் என்ன? வேதா, வேதாஸ்ரீ. வேதாஸ்ரீயா? நல்ல பேரா இருக்கே. வேதா குட்டி, எங்கடா போற? அம்மாச்சி, நான் பலூன் வாங்க போறேன். என்ன தம்பி, எங்க கூட்டிட்டு போற? என் மக பாப்பா விட்டு பலூனை புடுங்கிருச்சான், ஒரே அழுகையா அழுது கத்திக்கிட்டு இருந்துச்சு. அதான் சரி வெளியில பலூன் கடை இருந்துச்சுல, ஒரு பலூனை வாங்கி கொடுத்து அழுகையை நிறுத்துவோமேனு கூட்டிட்டு போறேன். ஏண்டி, ஒரு பலூன் தானே அக்கா வச்சிருந்துட்டு போற, அதுக்காக இப்ப மாமாவை கூட்டிட்டு போய் பலூன் வாங்கியே ஆகணுமா? அம்மாச்சி, அது என்னோட பலூன், மாமா எனக்காண்டி கொடுத்தது. அட இது என்ன அடுத்த வீட்டு பிள்ளையா? இதுவும் நம்ம பிள்ளை தானே. ஒரு 2 ரூபா பலூனை வாங்கி கொடுக்கறதுனால என்ன குறைஞ்சிட்டு போகுது? அட நான் போய் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வரேன். ஐயோ, உங்களையும் சிரமப்படுத்துறாளா? அவ அடம் பிடிச்சானா அடம் பிடிச்சத வாங்காம தீர மாட்டா. சரி சரி கூட்டிட்டு போயிட்டு வாங்க. வேதா, வேற எதுவும் கேட்க கூடாது, மாமாட்ட சேட்டை பண்ணாம பலூனை மட்டும் வாங்கிட்டு வா. சரி அம்மாச்சி. அம்மா, வேதாவை யார் கூட்டிட்டு போறா? அந்த வனசா புருஷன் தானே? ஆமா சாவி, அதுக்கே இப்ப கத்துற? அந்த ஆளு இருக்குமா வேதாவை கூட்டிட்டு போறான்? பலூனுக்கு அடிச்சுக்கிறச்சுங்களா? சரி, அதான் வெளியில ஒரு பலூன் கடைக்காரன் நின்னான்ல, அவன்கிட்ட ஒரு பலூனை வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தலாமேன்னு கூட்டிட்டு போறாரு. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப எதுக்கு பதற? ஓ, அதான் கதையா? நான் கூட கீழே விழுந்து எதுவும் அடிபட்டுச்சோன்னு பயந்தே போயிட்டேன். அதானே பார்த்தேன். உங்க பேத்தி ஏதாவது ஆசைப்பட்டா போதுமே, அடம் பிடிச்சு அதை வாங்காம விட மாட்டாளே. ஏதோ ஒண்ணு போட்டா சொர ஒன்னாடி முளைக்கும். உன் மக உன்னைய மாதிரி தானே இருப்பா. ஆமா, இன்னும் 1/4 மணி நேரத்துல வேன் வந்துடும். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? என்ன ஜாமான்லாம் ரெடியா இருக்குல்ல? பொண்ணு மாப்பிள்ள ரெடியா? எல்லாம் ரெடிமா. பாவம் அதுங்க ரெண்டும் தான் காலையில இருந்து சாப்பிடாம இருக்குதுங்க. அதுங்க ரெண்டையும் சாப்பிட வச்சுட்டா கிளம்பிட வேண்டியதான். நல்ல நேரம் 3:30 இருந்து 4:30 வரைக்கும் தானே. ஆமா சாவி, மணி இப்பதான் 3:10 ஆச்சுல்ல. இன்னும் 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் தானே இருக்கு. அதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பணும்ல. சரிம்மா, அப்ப நான் உங்க 2 பேரையும் சாப்பிட வச்சிடுறேன். நீ மத்த ஜாமான்லாம் எடுத்து ஒதுங்க வச்சு வண்டியில ஏத்திரு. டைம் சரியா இருக்கும். சரி சாவி. அவி, தட்டு தம்பளத்துல ஜாமான்லாம் அப்படி எப்படி இருக்கு? எல்லாத்தையும் ஒரு கட்டப்பையில எடுத்து வச்சுட்டு தட்டு தாரியலா? அங்கனக்குள்ள ஊருக்காரவங்கள்ட்ட பக்கத்து வீட்டுல உள்ளவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்தேன். சாவி, ரூமுக்குள்ள 5-6 கட்டப்பை கிடந்துச்சுல, அதை எடுத்துட்டு வா. சரிம்மா. நிக்கலிக்கா மனசா, பழம் பண்ட தட்டு சீர்வரிசையில அங்கனக்குள்ள இருக்கு. அதிரச பானையும் முறுக்கு பானையும் காணுமே எங்க? அக்கா, அதிரசமும் முறுக்கும் எடுத்துட்டேன் வச்சேன். மொட்டைக்கராத்தாதான் சொல்லிட்டாங்க, மறுவீடு போகையில வெறுங்கையா போவாங்க, அன்னைக்குன்னு முறுக்கு அதிரசத்தை கொடுத்து விடு. இன்னைக்கு வெறும் பழ மண்டத்தை மட்டும் இந்த மேடையில வைக்கணுங்கிறதுக்காக வையின்னு சொன்னாங்க. அதனாலதாக்கா அது 2ஐயும் அப்படியே வேடு கட்டி வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். அட, அதுவும் சரிதான். நானே அயத்தே போயிட்டேன் பாரு. அப்புறம் மறுவீடு முடிஞ்சு போகையில வெறுங்கையோட அனுப்பக்கூடாதுல்ல. முறுக்கு அதிரசத்தை அன்னைக்கு கொடுத்து விட வேண்டியதேன். சரிம்மா சரிம்மா. அப்ப இதெல்லாம் எதுல எடுத்து வைக்கிறது? தட்டு நம்ம ஊர் ஆளுக்கு விட்டு தட்டுல ரூம்ல கட்டப்பை இருக்காங்கக்கா, அதுல கொட்டி வச்சுட்டு தட்டை தரம்னு சொன்னாங்க. சாவி எடுக்க போயிருக்குக்கா, இப்ப வந்துடும். சரிம்மா சரிம்மா. வரட்டும். மனசா, எல்லாத்தையும் இந்த கட்டப்பையில எடுத்து வச்சிருவோமா? வந்துட்டீங்களா சாவி? சரி வாங்க, கொண்டாங்க, எடுத்து வைப்போம். அம்மா எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேணான்ட்டாங்க. ஓரளவுக்கு உங்க வீட்டு ஆளுகளுக்கு கொடுக்கறதுக்கு தேங்காய் வாழைப்பழம்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. மற்ற பழங்கள்லாம் ஆளுக்கு பாதியா போடுங்க. அழுகி போற ஜாமான் தானே, வீணா தானே போகுது. அவி, நாங்க தான் எனக்குள்ள வயிறார சாப்பிட்டுட்டோம். என்னத்தை கொண்டு போறோம்? எங்களுக்குலாம் ஒண்ணு வேணாமா? நீங்க உங்க ஆளுக்கு கல்யாணத்துக்கு வந்தவங்க, சொந்த பந்தம், அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு ஆளுக்கு 2 எடுத்து கொடுங்க. எல்லாத்தையும் நீங்க கட்டப்பையில எடுத்து வைங்கம்மா. இல்லைங்க, மற்ற பொருள்லாம் பரவாயில்ல, எல்லாமே அழுகி போற ஜாமான் தானே. இவ்வளவையும் கொண்டு போய் நாங்க என்ன பண்ண போறோம்? நீங்க வந்தவங்கலாம் ஆளுக்கு 2 எடுத்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா தான் சொல்லி அனுப்புனாங்க.
அக்கா அதான் சாவி சொல்லுதுல்ல, அப்புறம் எதுவும் கோச்சாலும் கோச்சுக்கிருவாங்கக்கா. இங்கனக்குள்ள யார் இருக்கா? இருந்து கூட்டிட்டு போறதுன்னு பார்த்தா நீ, நெடுவாளி, மாடனு, மொட்டைக்கார அத்தாக்கு வீட்டுல கொண்டு போய் கொடுக்கணும். அப்புறம் உன் மாமியாவும் லைலாவும் இருக்காங்க. அம்பிட்டுத்தானே, வேற யாருக்கு கொடுக்க போறான்? அட இருக்கா, அதான் சொல்றாங்கல்ல. சரிம்மா சரிம்மா, அப்ப என்னவோ பண்ணுங்க. நிறையெல்லாம் வைக்க வேணாம், 2 வாழைப்பழமும் 1 தேங்காவை மட்டும் வைங்க போதும். சரிக்கா. பாப்பா என்னடா சந்தோஷமா? ஐஸ்கிரீம் போதுமா? போதும் அங்கிள். பலூன் போதுமா? இன்னொரு பலூன் வாங்கிக்கிறியா? இல்ல போதும். சரிம்மா வா போவோம் வா. மூஞ்சிய உருன்னு மூஞ்சூர் மாதிரி வச்சுக்கிட்டு போகாம கொஞ்சம் மாதிரி கீனு பல்ல கட்டிட்டு போடி, போட்டோ எடுக்க வேணாமா? அம்சா, உனக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஏன் ஒரு போட்டோ எடுக்க கூட நீ வரமாட்டியா? இல்லங்க நயன்தாரா. அம்சா என்னம்மா, மணப்பெண் தோழினா மணப்பெண் கூடவே நிக்கிறது இல்லையா? ஒதுங்கி ஒதுங்கி நின்றா அவளுக்கு யாரு கம்பெனி கொடுக்கறது? இல்லண்ணே, கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு அதான். சரி வாடி அம்மா, வந்து நெல்லு போட்டோ எடுத்துக்கலாம் வா. நெடுவாளி அக்கா நீங்களும் வாங்க. இல்லடி நயன்தாரா, நான் தான் நிறைய போட்டோல நின்னுட்டேனே. உன் ஃப்ரெண்டு தான் வரவே இல்லை. அவளை வச்சு வளைச்சு இன்னைக்கு ஒரு வழி பண்ணிருங்க. நான் போய் அங்க நடக்கிற வேலையை பாக்குறேன். சரிக்கா. ஏய் ஜீவா வாடா, எவ்வளவு நேரமா உன்னை தேடுறது? வா போட்டோ எடுத்துக்கலாம் வா. இல்ல விக்கி பரவாயில்லடா இருக்கட்டும். ஆமாச்சான், எவ்வளவு நேரம்டா உன்னை தேடுறது? வா மேல வா. அண்ணா வாங்கண்ணா. இருக்கட்டும் விக்கி, போட்டோ தானே, போட்டோக்கு தான்டா கூப்பிடுறோம். அப்ப என் கல்யாண போட்டோல ஒண்ணுல கூட நீ இல்லைனா எப்படி? வாடா வந்து நில்லு வா. வாங்கண்ணா, வந்து நில்லுங்க வாங்க. சரிம்மா. ஏய் நீ என்னடி எங்கேயோ பாத்துட்டு இருக்க? அங்க கேமராவை பாரு. கேமராமேன் அப்படியே ஒரு போட்டோ எடுத்துருங்க. ஓகே சார். எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு, எனக்காக யோசிக்க உயிராயிருக்கு. மரத்தை சுத்தி டியூட் பாடி லவ் பண்ண எனக்கும் தான் ஆசை இருக்கு. ஆனோ ரோஷம்லாம் பீல விட்டாச்சேடா, பிளாஸ்டிக் பூ கூட வாடி போயாச்சேடா. வேதா என்னடி ஒரு வழியா பலூனை வாங்கிட்டியா? ஐஸ்கிரீமும் சேர்த்து வாங்கிட்டேம்மா. அவ தேவையில்லாம இப்ப உங்களையும் கஷ்டப்படுத்திட்டாளா? இருக்கட்டும் இருக்கட்டும்ப்பா, குழந்தை தானே. ஆளை பாரு, நினைச்சதை சாதிக்காம விட மாட்டியே. எங்கடி கழுத்துல போட்டிருந்த செயினை காணோம்? செயினா? அம்மா செயினை காணோம். நான் தாண்டி கேட்கணும், கழுத்துல போட்டிருந்த செயின் எங்க? ட்ரெஸ்ஸுக்கு உள்ளார தானே விட சொன்னேன், ஒழுங்கா விட்டுருந்தியா இல்லையா? ட்ரெஸ்ஸுக்கு உள்ளதாமா விட்டுருந்தேன், ஆனா செயினை காணோம். அட்டி வாங்க போற பாரு, 1 பவுன் செயினை தொலைச்சிட்டியா நீ? சாவித்ரி என்னப்பா ஏன் கத்துற? சாவி என்னடி ஏன் பிள்ளைய போட்டு கத்திட்டு கிடக்க? இங்க பாருமா, ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், பலூன் வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போகும்போது எனக்கு டவுட் இருந்துச்சு.